சொந்தங்களே, அன்னைஸ் கிச்சன்லேருந்து உங்கள் சிசிரேகா சுந்தர். இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செஞ்சு காட்ட போகிறோம். இதுக்கு நம்ம முட்டையிலேருந்து போண்டா செஞ்சு காட்ட போகிறோம். என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. 4 முட்டையை வேக வச்சு 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் ஒரு 6, 1 டீஸ்பூன் சோம்பு, 6 பூண்டு பல். இதை 1 மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சு வச்சுருக்கேன். பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இது சுவை ரொம்ப கூடுதலாக காட்டுறது தான். இதை நம்ம பேஸ்ட் எடுக்கிறோம். கடலை மாவு 1 கப்பு, தேவைக்கு ஏற்ப உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, பெருங்காயத்தூள் கொஞ்சம், ஆப்ப சோடா கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள்லாம். சோப்பு, பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே நம்ம பேஸ்ட் அடித்து எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். கடலை மாவு, அரிசி மாவு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம், சிட்டிக்கு பெருங்காயத்தூள், உப்பு தேவைக்கேற்ப உப்பு. இந்த பேஸ்ட் ஊற்றிக்கலாம். நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா நம்ம கரைச்சி வச்சுக்கணும். இதை நல்லா தோசை மாவு பதத்துக்கு கட்டி முட்டையும் இல்லாத நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இப்போ சீட்டுக்கு ஆப்ப சோடா போட்டு நல்லா அடித்து கரைச்சிக்கணும். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து பதம் இந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டு நல்லா கரைச்சிக்கணும். இப்போ ஒரு சிட்டிக்கு ஆப்ப சோடா போட்டுக்குவோம். இதை நல்லா அடித்து கரைச்சிக்கணும். அடுப்பத்தை வச்சாச்சு, பாத்திரத்தை வச்சுட்டோம். பாத்திரம் நல்லா காஞ்சி எடுத்தது. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம். போண்டா போட்டு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கணும். ஒரு 2 3 கூட போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் திட்டமாக ஊற்றினா போதும். இப்போ நல்லா ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி பார்ப்போம். வெறும் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டு கூட செய்யலாம். இதை பூண்டு சோம்பு இதெல்லாம் போடுறது சுவை கூடுதலாக தெரியும். சும்மா கம்மன்னு இருக்கும். போண்டா சாப்பிடும்போதும் சரி, பக்கத்தில் யாராவது உட்காந்துருந்தாலும் சரி, இந்த வாசனை சும்மா கம்மன்னு தூக்கி அடிக்கும். சுவையான முட்டை போண்டா ரெடி ஆகிடுச்சு. நம்ம முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா 5 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு எந்த இதுவும் இல்லாத இருக்கும். ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் இது. அடிக்கடி செஞ்சு குழந்தைங்களுக்கு, ஏன்னா முட்டை ஆரோக்கியமானது. குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய அன்னைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.